ஸோ வாங்க என்னோட இன்னத்துக்கு இப்படி நான் ஹேன்னு சொன்னேன்னா சரி வாங்க என்னோட ஒண்டை விட்ட அக்காவோட கல்யாணத்துக்கு. இதில் நான் இப்போ வந்து மூஞ்சிக்கு ஆப்பிட்டு இருக்கிறேன், பிகாஸ் அது முக்கியம். நான் தான் ஒன் ஆஃப் த பிரைட்ஸ்மேட்ஸ் இந்த கல்யாணத்தில். சண்டை பிடிச்சி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் இந்த பிரைட்ஸ்மேட்ஸ் பதவியை நான் வேண்டி இருக்கிறேன். ஹலோ பிரைட் லோஜிதா. ஹாய். எதுக்கு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க இன்றைக்கு? இந்த வெட்டிங்குக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு எது ஸ்பெசிஃபிக்கா? தாலி கட்டுற மூமெண்ட், அப்போ டான்ஸ் ஆடுற மூமெண்ட். யா அதுவும் இருக்கு. இவன் நான் இப்படி தப்பிக்க போறோம். என் அக்கா ஜெர்மனியில் விண்டரில் தான் கல்யாணம் முடிச்சவ. இந்த மூமெண்ட்டில் நான் ஏந்தானோ சண்டை பிடிச்சி பிரைட்ஸ்மேட்ஸ் ஆடணும் என்னென்னா செம்ம குளிராக இருந்தது. 1.5 மணி தேலமோ ஃபோட்டோ ஷூட்டிங் அண்ட் வீடியோ ஷூட்டிங் பண்ணினோம் நாங்கள். இப்போ சர்ச்சுக்குள்ளே பிரைட்ஸ்மேட்ஸோட என்ட்ரி. பாருங்க ஒரு வடிவான ஒரு பிள்ளைன்னு சை இவ்வளோ வடிவா இருக்கிறேன் நான். இது தாலி கட்டுற மூமெண்ட். என் அக்காட காலத்தில் மாப்பிள்ளை தாலி கட்டுறார். இவர் இப்படியே 15 நிமிஷமா இப்போ கிடந்து பூட்டிட்டு இருக்கிறார். எப்போ பூட்டி முடிக்கிறார் ரெண்டு பார்ப்போம். தாலியை கட்டுறா இல்லாட்டி எங்கட அக்காட காலத்தை நெரிக்கிறாண்டே எனக்கு டவுட் வர வலிக்கிட்டு. சர்ச்சில் கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஹாலுக்கு வந்துட்டோம். ஓமகாடு உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குதில்லை, இது ஒரு சரியான ஒரு வடிவான ஹால். இதில் பொண்ணோட கூரை என்ட்ரிக்கு நாங்கள் ஆடுறோம். இந்த டான்ஸ் பழக்கினது நான் தானே சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு மல்டி டேலண்டட் சை எல்லா டேலண்ட்டையும் வச்சுக்கொண்டு கேமராமேன் அங்கால தள்ளுங்க. டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே சோத்துல பாஞ்சிட்டேன். சோறு நல்லா இருந்தது. வணக்கம், நான் ஷானுகாட அண்ணா கரும் கதைக்கிறேன். இவ்வளவு நேரமா அவரோட வாய்ஸை கேட்டிருப்பீங்க. நான் இப்ப டேக் ஓவர் பண்றேன். இப்பொழுதாக என் தங்கச்சி 30 கிலோ மேக்கப்பையும் 4லேயே பெயிண்டை அடித்துக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருப்பதை நீங்கள் கண்டு களிக்கிறீர்கள். அதுக்கு பிறகு டான்ஸ் ஃப்ளோர்ல மரண குத்துண்டு குத்திட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறது, பொது முடி கொண்டு படுத்துட்டோம்.